வருகை புரிந்திருக்கும் எங்கள் மண்ணின் மைந்தார் அன்பு சகோதரர்களை வருக வருக என எங்கள் மண்ணிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் மண்ணின் மைந்தார் அண்ணனுடைய ஏவி இந்திய அரசின் முக்கிய நிர்வாக பிரிவில் சிறப்பாக பணியாற்றி வருபவர். தன்னுடைய ஒழுக்கம், அர்ப்பணிப்பு மற்றும் தலைமை திறன்களின் மூலம் இந்திய பாதுகாப்பு துறையின் நிதி மேலாண்மையில் முக்கிய பங்காற்றி வருபவர். நேர்மை, நம்பிக்கை மற்றும் நாட்டுப்பற்றை தன் பணியில் இணைத்துக் கொண்டு நம் நாட்டின் பாதுகாப்பு அமைப்புக்கு உறுதியான ஆதரவாக விளங்குபவர். அவரது கல்வி, அறிவு, அனுபவம் அனைத்தும் நம் நாட்டின் நிதித்துறையில் ஒளி வீசும் வழிகாட்டியாக மாறியுள்ளது. பொறுப்புணர்வும் துல்லியமும் தன்னிலை மதிப்பும் அவரை ஒரு மிகச்சிறந்த நிர்வாகியாக மாற்றியுள்ளன. 15 ஆண்டுகளுக்கு மேலாக நாட்டின் பாதுகாப்பு நிதி நிர்வாகத்தில் அழுத்தமான அனுபவத்துடன் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார். மாண்புமிகு அதிகாரியாக மட்டுமல்ல, அமைதியான, நிதானமான வழிகாட்டியாகவும் இளம் நிர்வாகிகளுக்கு ஊக்கமளிக்கும் முன் உதாரணமாகவும் திகழ்கிறார். இன்று நம் தணிகையின் 37ஆம் ஆண்டு விருது வழங்கும் விழாவில் இத்தனை சிறந்த ஆளுமையை நம் மேடையில் வரவேற்கும் பெருமை நமக்கே உரியது. தணிகை குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு திரு டி. ஜெயசீலன் IDAS அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். உயர் திரு IDAS டி. ஜெயசீலன் அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது தணிகை குழுமம். அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இது போன்ற நிகழ்ச்சிக்கு இப்போதுதான் முதல் முறையாக பேசுகிறேன். பொதுவாக நான் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலுமே பேசுவது உண்டு. இது போன்ற ஒரு பொதுவான நிகழ்ச்சிக்கு முதல் முறையாக வந்து நான் பேசுகின்றேன். அதற்கு காரணம் என்னுடைய உறவினர் மாமா கிள்ளிவளவன். இன்றைக்கு இமய அளவில் உயர்ந்து இல்லாவிட்டாலும் எவரெஸ்டில் தொடுமளவுக்கு உயர்ந்திருக்கும் கிள்ளிவளவனுடைய பின்புலம் என்னவென்று சொன்னால், அவர் பிறந்தது இமயம் அல்ல, இமயத்துக்கு அடியே உள்ள வயல்வெளிகள் நிறைந்த ஒரு சமதள இடத்தில் பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக மலைகளில் ஏறி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடி கூட திரும்ப பின்வாங்க கூடாது என்ற எண்ணத்தோடு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெடியாக முன்னேறியதால் இன்று ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கின்றார். இலக்குகள் என்பது அடைவது முக்கியமல்ல, இலக்குகளை நாம் எப்படி பயணிக்கின்றோம், எப்படி தொடுகின்றோம் என்பதுதான் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம். மாமா சொல்லும்போது என்கிட்ட சொன்னாங்க, மாமா யார் ஆடியன்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டேன். எல்லாருமே மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ், வாழ்க்கையில் முன்னேற துடுக்கும் இளைஞர்கள், முதியோர்கள், இது மாதிரி யார் வேணாலும் முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு வந்தவர்கள்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறேன். யார் பெஸ்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர்? ஒரு டெஸ்ட்டு கடவுள் வச்சாராம். ஒரு புரோகிதரை கூப்பிட்டு ஒரு ஆட்டோ டிரைவர் கூப்பிட்டு சொன்னாராம், எப்பா என்னுடைய புகழை நீ மக்கள் மத்தியிலே பரப்ப வேண்டும், கடவுளின் பிராண்டை மக்கள் மத்தியில் நீ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், பண்ணினா உனக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு, அங்கே ஸ்கை பேங்க்னு நான் வச்சுருக்கேன், இந்த உலகத்தில் நீ ஏழ்மையாக இருந்தாலும் உன் உழைப்பு மூலம், உன்னுடைய திறமை மூலம், உன்னுடைய நம்பிக்கை மூலம், உன்னுடைய பாசத்தின் மூலம் நீ உழைத்தால்
அந்த ஸ்கை பேங்க்கில் நான் கிரெடிட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அங்கு வரும்பொழுது அந்த ஸ்கை பேங்க்கில் நீயே கோடீஸ்வரனாக இருக்க முடியும். இந்த உலகத்தில் நீ எவ்வளவு கோடீஸ்வரனாக ஆனாலும் விட்டுட்டு அங்கே மேலே வரும்போது நீ எடுத்துகிட்டு வர்றது எதுவுமே கிடையாது. என்னுடைய ஸ்கை பேங்க் தான் டிசைட் பண்ணோம் நீ கோடீஸ்வரனா இல்லையான்னு சொல்லி. அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு ஜாப்பை கொடுத்தார் மார்க்கெட்டுக்கு மேனேஜர். உடனே அந்த புரோகிதர் எந்த பக்தர்கள் கோவில்களுக்கு வராங்களோ அவங்கள்ட்டெல்லாம், ஏம்மா கடவுளை நமஸ்காரம் பண்ணிங்க, உங்கள் கடவுள் எல்லாம் உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும். கடவுளை 3 முறை நமஸ்காரம் பண்ணுங்க, 100 முறை நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தெரிந்த பாணியில் கடவுளின் பெயரை உச்சரியுங்கள், நம் அனைவருக்கும் இந்த கடவுள் தான் செய்கிறார் அப்படிங்கிறத அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். இவரும் இறந்து மேலே போனார். அடுத்து இன்னொரு ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணாரு, அவரும் தன்னுடைய பணிகளை செய்து அவரும் மேலே போனார். இப்போ ஸ்கை பேங்கில் போட்டு பார்க்குறாங்க என்னன்னு சொல்லி. ஆட்டோ டிரைவர் தான் டாப், உலகத்திலேயே அந்த மேல் உலகத்திலேயே அதிகமான உள்ளது ஆட்டோ டிரைவர் இருக்கார். அவருக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு அனுப்புகிறாங்க. இந்த புரோகிதருக்கு சொர்க்கவாசல் கிடைக்கல, சின்ன ஒரு ரூமை கொடுக்குறாங்க. அந்த புரோகிதர் கேட்குறாரு, கடவுளே நான் உன் பெயரையே ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி சதாசினமும் நானும் சொன்னேன், என்னுடைய பக்தர்களும் உன் பெயரையே சொன்னார்களே, அவர்களுக்கு அந்த சேவையை செய்த எனக்கு கொடுக்காத அந்த சொர்க்கத்தை இந்த ஆட்டோ டிரைவர் கொடுத்துருக்கீங்களே, ஆட்டோ டிரைவர் என்னைக்காச்சும் கோயிலுக்கு வந்திருப்பாரா, இல்லை ஆட்டோ டிரைவர் ஏதாச்சும் செஞ்சிருப்பாரா? எனக்கு கண்ணில் கூட நான் பார்த்ததில்ல. கோவிலுக்கே வராத ஒரு ஆட்டோ டிரைவருக்கு சொர்க்கத்தில் இடம் கொடுப்பதற்கான காரணம் என்ன என்று. அதற்கு இறைவன் சிரித்து கொண்டே சொன்னாராம், பக்தா, நான் கொடுக்கப்பட்ட வேலை என்ன தெரியுமா? மார்க்கெட்டிங் வேலை. கடவுளின் பெயரை, கடவுளின் புகழை நீ பரப்ப வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் என்னை அடிக்கடி நினைத்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் நான் சொன்னது. நீ என்ன செய்தாய்? நீ கடவுளை மட்டுமே நினைத்து கொண்டு என்னை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதை மட்டுமே நினைத்து கொண்டு, நீ என்னை மட்டுமே நினைத்து கொண்டு பக்தர்களுக்கு நீ புத்தி ஊட்டினாய். அதுவும் நன்றுதான். ஆனால் அந்த ஆட்டோ டிரைவர் என்ன தெரியுமா செஞ்சான்? அவன் ஆட்டோ ஓட்டும்போது லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து நேராக எடுத்து ஐயோ இப்படி ஓட்டான்னு சொல்லி 3 சக்கரத்தை 2 சக்கரத்தில் ஓட்டி எதிர்த்தாவில் அவனுக்கு சடான்னு பிரேக் அடித்து ஹார்ட் அட்டாக்கு வராதவன் கூட ஹார்ட் அட்டாக்கு வர்ற அளவுக்கு அவன் ஓட்டின விதம் இருக்கே. மார்க்கெட்டில் பிரேக் அடிக்காமல், ஹைவேவில் பிரேக் அடிக்காமல் போன விதம் இருக்கே. அவன் 100 கிலோமீட்டர் போன காரை கூட முந்துற அளவுக்கு போய் கட்டடிச்சு திரும்புவான் பாரு. அந்த ஆட்டோவில் போன ஒவ்வொருத்தரும் தன் உயிரை கையில் பிடிச்சிட்டு கடவுளே என்ன காப்பாற்று, கடவுளே என்ன காப்பாற்று, ஐயோ கடவுளே காப்பாற்றுன்னு ஒவ்வொரு பேசஞ்சரும் ஆட்டோவில் போனவன் ஒவ்வொரு முறையும் காப்பாற்று என்று என்னை கட்டினான். இதை விட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் என்னப்பா வேணும்? அதனால தான் அவனுக்கு சொர்க்கவாசல் திறந்து கொடுக்கிறேன் என்று சொன்னார். அன்பு தம்பி தங்கைகளே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எடுக்கும் வேலை என்ன என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் வேர்களோ மிக ரகசியமானது. ரகசியம் காண்பதோ நம் வாழ்வின் அவசியமானது. ரகசியம் இருந்தால்தான் வாழ்வில் பசி இருக்கும். தேடல் உள்ளவரை வாழ்வில் தினமும் பசி இருக்கும், வாழ்க்கையில் என்றும் ருசி இருக்கும். வாழ்க்கையில் ஒரு தேடுதல் இருக்க வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் பிறந்த குழந்தைக்கு மட்டும்தான் இறந்த காலம் கிடையாது. இந்த உலகத்தில் இறந்த மனிதனுக்கு மட்டும்தான் எதிர்காலம் கிடையாது. ஆனால் வாழ்கின்ற மனிதர்களுக்கு, உங்களை போன்ற எனக்கும், என்னை போன்ற உங்களுக்கும் இறந்த காலமும் உண்டு, எதிர்காலமும் உண்டு. இறந்த காலத்தில் நடந்ததை மறந்துவிட்டு எதிர்காலத்தில் நடப்பதை நினைத்து கொண்டு நிகழ்காலத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை, வெற்றியான வாழ்க்கை. அந்த வெற்றியான வாழ்க்கையை நாம் வாழும்போது, முயற்சி செய்து முன்னேற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இறைவன் உங்களுக்கு தேவையான எல்லா வகைகளும் செய்கின்றார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நெத்தி வியர்வையை சிந்த முடியாதவனுக்கு வெள்ளி காசுகளை இட்ட அனுமதி கிடையாது. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். தெய்வமே உனக்கு பக்கபலமாக இல்லாட்டினாலும் நீ கஷ்டப்பட்டு உழைச்சிருந்துன்னு வச்சுக்க, அந்த உழைப்பு உனக்கு ஊதியத்தை தரும், அந்த வெற்றியை தரும் என்று உழைப்பின் உறுதிகளை சொல்கின்றார்.
புல்லாங்குழல் நாம் வடிவமைக்க வேண்டும் என்றால் மூங்கில்கள் வெட்டப்படத்தான் வேண்டும். சிலைகளை நாம் வடிவமைக்க வேண்டும் என்று சொன்னால் கற்கள் செதுக்கப்படத்தான் வேண்டும். பொன் கோல்டு வேண்டும் என்று சொன்னால் மண் உருக்கப்படத்தான் வேண்டும். வைரம் ஜொலிக்க வேண்டும் என்று சொன்னால் வைரம் பட்டை திட்டப்படத்தான் வேண்டும். மனிதர்களே, நீங்கள் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் உழைக்கத்தான் வேண்டும். இதை தவிர வேற எந்த வழிகளும் கிடையாது, வாய்ப்புகளும் கிடையாது. நீ முன்னேறுவதற்கு எந்த வழிகளில் வந்தாய் என்பது முக்கியம் கிடையாது. அதாவது பாதைகள். நீ முன்னேறுவதற்கு எந்த வழிகளில் வந்தாய் என்பது முக்கியம் கிடையாது. எத்தனை வழிகளை சுமந்தாய், எத்தனை கஷ்டங்களை சுமந்தாய் என்பதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் திசைகளையும் திருப்புமுனையும் தீர்மானிக்கிறது என்பதை மறந்து விடாதே. ஆனால் இன்றைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. ஆனா அந்த வாழ்க்கையை, அழகான வாழ்க்கையை கொடூரமாக கஷ்டமாக மாற்றுவது எது? கோபம், விரோதம், மனதில் நிம்மதியின்மை. யாரு நிம்மதியா இருக்காங்கன்னு யாராச்சும் நான் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை நான் நிம்மதியாக இருக்கின்றேன் என்று யாராவது ஒரு முறை கை தூக்க முடியுமா? அப்படி நீங்கள் கை தூக்கினால் இந்த ஸ்டேஜுக்கு வாங்க, நான் உங்களுக்கு பொன்னாடை போர்த்து உங்களோடு ஒரு போட்டோ எடுக்க விரும்புகின்றேன். யாராவது இருக்கீங்களா அப்படி? என்னை முதற்கொண்டு யாருமே கிடையாது. பிறப்பு முதல் இறப்பு வரை பிரச்சனைகள் இருக்கிறது. பிறப்பதற்கு முன்பே தாய்க்கு பிரச்சனை, பிறந்த பிறகு தந்தைக்கு பிரச்சனை, எப்படி வளர்ப்பது என்று படிக்கும் போது ஆசிரியருக்கு பிரச்சனை, எப்படி கணித பாடத்தையும் ஆங்கில பாடத்தையும் சொல்லிக் கொடுப்பது என்பது, வீட்டுக்கு வந்த பிறகு பெற்றோர்களுக்கு பிரச்சனை, வீட்டு பாடத்தை அன்றே எப்படி முடிக்க வைப்பது என்பது, வளரும் போது மாணவர்களுடைய நண்பர்களுடைய பிரச்சனை, வயது வந்தவிடம் திருமணம் ஆக வேண்டும் என்ற தீராத பிரச்சனை, திருமணம் ஆன பிறகு குழந்தை தேவை பிரச்சனை, குழந்தை பெற்றுவிட்டால் பொறுமைக்கே பிரச்சனை, வயது ஆகும்போது ஓய்வூதிய பிரச்சனை, ஓய்வூதியம் முடிந்து சீனியர் சிட்டிசன் ஆன பிறகு உலகத்துக்கு மேலுலகத்துக்கு செல்லும் போது நரகத்துக்கா சொர்க்கத்துக்கா என்பதுக்கு விடை தேடும் பிரச்சனை. கருவிலிருந்து கல்லறை வரை பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது. அந்த பிரச்சனைகளை எப்படி நாம் எதிர்கொள்கின்றோம், எப்படி தீர்க்கின்றோம் என்பதுதான் இன்றைய உலகத்தில் பிரச்சனை. ஒரு சின்ன கதையை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு கடலில் ஒரு போட்டு போயிட்டு இருக்கு. எதிர்த்தாவில் ஒரு போட்டு வருது. இந்த போட்டு கரெக்டாக பார்க்கும்போது இடிக்கிறது மாதிரி வருது. இந்த போட்டு சொல்கிறான், கத்துறான் மைக்கை வச்சு, ஆரன் அடிக்கிறான், டே விலகு விலகுன்னு சொல்லி. விலகிறதே இல்லை, நேராக இந்த போட்டை இடிக்கிற மாதிரியே பிளான் பண்ணி இடிக்கிற மாதிரியே வருது. எவ்வளோதான் கத்தி பாடுறான், முயற்சி பண்ணி பார்க்குறான், முடியவில்லை. போட்டு இடிச்சிருது. இடித்த பிறகு இவனுக்கு கோபம் வந்து விடுகிறது. சொல்லியும் நீ செய்யாமல் நேராக இடிக்கிற, நீ எவன் என்று பார்க்க வேண்டும் என்று அந்த போட்டில் ஏறி பார்க்கின்றான். ஆனால் அந்த போட்டில் ஒருவருமே கிடையாது. அந்த போட் ஆள் இல்லாத போட்டாக தனியாக காற்றில் அடித்து மோதிவிட்டது. எவ்வளவு கோபமாக போனானோ, உள்ளே நுழைந்து யாரும் இல்லை என்று தெரிந்த பிறகு இவனுக்கு வந்த கோபம் எல்லாம் தீர்ந்து விட்டது. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்க்கையில் கோபப்படும் போது யாரோ ஒரு நபர் அந்த கோபத்துக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்று நினைக்கின்றோம். இவன் அந்த போட்டை ஓட்டி கொண்டு வந்தது ஒரு மனிதன் என்று நினைத்தான், அதனால் கோபம் வந்தது. ஏறி பார்த்தான், மனிதர்களே கிடையாது, போட்டா வந்துவிட்டது என்று நினைத்தான். உண்மையை உணர்ந்தான், அதனால் கோபம் தணிந்தது. அன்பு நண்பர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொண்டேன். நம் வாழ்க்கையில் வரக்கூடிய கோபங்கள், நம் வாழ்க்கையில் வரக்கூடிய விரக்திகள், நம் வாழ்க்கையில் வரக்கூடிய வேதனைகள் எல்லாவற்றுக்கும் ஒருவரை காரணமாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். படிக்கும் பொழுது மாணவன் 50 மதிப்பெண் வாங்கி பையனோ பொண்ணோ 50 மார்க் வாங்கிட்டு சொல்லி அம்மா அப்பாட்ட சொல்லும்போது அப்பா கோவப்பட்டு ஓங்கி அடிக்க துவங்குவார். உடனே அம்மா சொல்லுவாங்க, அடிக்காதீங்க, இவன் தாங்க ஸ்கூல்லையே ஃபஸ்ட்டு மார்க்கு, கேட்ட கேள்விகள் கஷ்டமாக இருந்துச்சு, கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்துச்சு நினச்சோன்ன உடனேயே மகனின் மீது வந்த கோபம் மறைந்து விடுகிறது. கட்டி அணைத்து முத்தமிடுகின்றோம். வேலைக்கு சென்று வீட்டுக்கு திரும்பும் போது உணவு இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அம்மாவோ மனைவியோ சமைக்கவில்லை. எதிரே வீட்டில் உள்ளவர்கள், அடுத்த வீட்டில் உள்ளவர்கள் சொல்கிறார்கள், அப்பா உனக்கு சாப்பாடு இல்லை, உன்னை கடையில் சாப்பிட சொன்னார்கள் என்று. உடனே கோபம் வருகிறது. மனைவியின் மீதமோ அம்மா மீதமோ. ஏன் என்று கேட்கும்போது சொல்கிறார்கள், அவர்களுக்கு உடம்பு சரியில்லை, இப்பொழுதுதான் மருத்துவமனை சென்றார்கள் என்று சொல்கிறார்கள். உடனே மனைவி மீது அம்மா மீது வந்த கோபம் மறைந்து விடுகிறது. அடுத்ததாக
முக்கியமான தேவைகளுக்கு ஒருவிடம் பணம் கேட்டிருக்கின்றோம் கடனாக. அதிகாலை தருகின்றேன் என்று சொன்னவர் அதிகாலை ஆகியும் வரவில்லை. கோபம் வருகிறது. இவரெல்லாம் ஒரு மனிதனா? இவரெல்லாம் ஒரு பெரிய மனிதனா? சொன்ன சொல்லை காப்பாற்றாமல் உடையவர் இவர் மனிதனா என்று கேட்கின்றோம். ஆனால் அடுத்து யாரோ ஒருவர் வந்து சொல்கிறார், அப்பா உனக்காக எடுத்து கொண்டு வந்த அந்த 10 லட்சம் ரூபாயை 2 நபர்கள் வழிபறித்து சென்று விட்டார்கள். அந்த பணத்தை இழந்ததால் அவர் இன்று ஆஸ்பத்திரிக்கு சென்று மருத்துவமனையில் இருக்கின்றார். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டிருக்கிறார். பணம் இழந்ததுக்காக அல்ல, உனக்கு கொடுக்க முடியவில்லை என்ற ஒரு நம்பிக்கைக்காக என்று சொல்லும்போது மனம் வாடுகிறது. அவன் மனிதர்களை உயர்ந்தவராக நினைக்கின்றோம். வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் எப்போது ஒரு மனிதர் தான் காரணம் என்று நினைக்கின்றோமோ அப்போது மனம் வாடுகிறது, உழல்கிறது, கோபம் வருகிறது. ஆனால் மனிதர்களே காரணம் கிடையாது. அவர்களையும் மீறிய, அவர்களையும் தாண்டிய ஒரு சூழ்நிலை தான் காரணம் என்று நினைக்கும் பொழுது அந்த கோபம் மறைகிறது, அந்த விரோதம் குறைகிறது. எனவே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு நல்ல காரியமாக ஆனாலும் சரி, தோல்விகளாக இருந்தாலும் சரி, வெற்றிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு காரணம் ஒரு மனிதர் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். அவர்களை கைகளை மீறிய ஒரு சூழ்நிலை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். கைகளை மீறிய செயல்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நினைத்து கொண்டால் வாழ்க்கை மிக அமைதியாக இருக்கும். மனதில் மிக மிக அமைதியாக இருக்கும். எப்போது உன் மனதுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை நீ பார்க்கிறாயோ, எப்போது உன் மனதுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை நீ பார்க்கிறாயோ, அப்பொழுது உன்னை சுற்றி உள்ள வெளி உலகம் ரொம்ப அழகாக பூக்களாக மாறியிருக்கும். அந்த பூக்களான உலகத்தை நீ பார்க்கும் பொழுது புன்னகைகள் நிறைந்ததாக இருக்கும். எனவே நமக்கு வரும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் மனிதர்கள் காரணம் அல்ல, நாமே என்பதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி சார், அப்படி இருக்கும்போது கஷ்டம் வந்துட்டு இருக்க சார், என்னதான் சார் செய்கிறது? ஏன் சார் கஷ்டம் வருது? கஷ்டம் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கிராட்டிடியூடாக இருக்க வேண்டும், நன்றியோடு இருக்க வேண்டும். என்ன சார் வித்தியாசமாக சொல்கிறீங்க? கிராட்டிடியூடுக்கும் எனக்கு வர்ற கஷ்டத்துக்கும் என்ன சார் சம்மந்தம்? ஒரு சின்ன ஒரு கதையை சொல்கிறேன் கேளுங்க. 25 மாடி கட்டடம் இருந்துச்சு. அந்த 25 மாடி கட்டடத்தில் திடீர்னு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா ஒர்க்கரும் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு இன்ஜினியர் மேலே 25வது மாடியில் இருக்கார். உடனே கட்டடத்தில் ஃபயர் வரப்போகுது. இதை வந்து கீழே உள்ளவங்களும் சொல்லணும், ஏன்னா மெயின் சுவிட்ச் கீழே தான் இருக்குது. அந்த எலக்ட்ரிக் மெயின் சுவிட்சையை ஆஃப் பண்ண சொல்லணும். மேலேருந்து கத்துறாரு. அடிக்கும் காற்றில் யாருக்கும் காதில் கேட்கவில்லை. கத்தி பார்க்குறாரு. அந்த ஃபயர் ஆகிற சூழ்நிலை வந்துருச்சு. உடனே யோசிக்கிறாரு. ஒரு 100 ரூபா பணத்தை எடுத்து மேலேருந்து போடுறாரு. கீழே வந்து விழுகுது. ஒர்க் செய்கிறோம். அப்படி 100 ரூபா எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அடா 100 ரூபா இருக்குது, கடவுள் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. மேலே திரும்பி பார்க்கவில்லை. திரும்ப 200 ரூபா போடுறாரு. நபர் எடுக்கிறார், பார்க்குறாரு, பாக்கெட்டில் வச்சுக்கிறார். 500 ரூபா போடுறாரு, எடுக்கிறார், பாக்கெட்டில் வச்சுக்கிறாரு. மேலேயே பார்க்கவில்லை. மேலே உள்ள இன்ஜினியருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எப்படி அவரோடு பேசுவது, எப்படி அவரோடு கம்யூனிகேஷன் பண்ணுவது ஒன்றுமே தெரியவில்லை என்று யோசிக்கின்றார். ஒரு சிறிய கல்லை எடுக்கின்றார். சரியாக எவன் ஒருவன் பணத்தை எடுத்து பாக்கெட்டில் வைத்தானோ அவன் தலையை பார்க்கின்றார். அவன் தலையில் கல்லை வீசுகின்றார். சிறிய கல் அடிக்கிறது, டாங்னு சவுண்டு வருது. கடவுளை எவன்டா கல் அடிச்சான்னு மேலே பார்க்குறாரு. டேய் ஆஃப் பண்ணுடா, ஆஃப் பண்ணுறாங்கிறாரு. உடனடியாக எலக்ட்ரிசிட்டியை ஆஃப் பண்ணிட்டான். இங்கு நான் சொல்ல வர வேண்டிய மெசேஜ் என்னன்னு சொன்னால், நமக்கு மேலே ஒருவனடா நாளும் தெரிந்த தலைவனடா. அவனுக்கு எல்லாமே தெரியும். அவன் வந்து உங்களோட கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறார். கடவுள் ஒவ்வொரு முறையும் உங்களோட ஏதோ விஷயத்தில் பேச விரும்புகின்றார். அதற்காக 100 ரூபாய் போன்ற ஒரு நல்ல மனைவியையும் நல்ல குழந்தைகளையும் கொடுத்தார். ஆனால் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல மறந்து விட்டோம். அடுத்து 200 ரூபாய் போன்ற நல்ல வீடுகளையும் வசதி வாழ்க்கையும் கொடுத்தார். கடவுளுக்கு நன்றி சொல்ல மறந்து விட்டோம். பிறகு 500 ரூபாய் போன்ற சமுதாயத்தில் அந்தஸ்து மிக்க பொறுப்புகளையும் நல்ல பெயர்களையும் துன்பமில்லாத இன்பமான வாழ்க்கையும் கொடுத்தார். கடவுளுக்கு நன்றி சொல்ல மறந்து விட்டோம். அடா மானிடனே, எவ்வளவு கொடுத்தும் ஒரு முறை கூட உனக்கு நன்றி சொல்ல எண்ணம் இல்லையே என்று மனம் நொந்து என்ன செய்தார்? உனக்கு சிரமங்கள் கொடுத்தால்தான் நீ என்னை தேடி கோவிலுக்கு வருவாய், உனக்கு துன்பங்கள் கொடுத்தால்தான் என்னை தேடி கடவுளை என்று பார்ப்பாய் என்று சொல்லி உன் மனம் நோகாத அளவில் சின்ன சிரமமாக தலையில் கல் போடுவது போல உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன சிரமங்களை கொடுக்கின்றார். காரணம், கடவுளை நீ பார்க்க வேண்டும், கடவுளோடு நீ பேச வேண்டும், நீ நன்றியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக செய்கின்றார். அதன் பிறகு பார்த்த பிறகு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. நண்பர்களே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், கடவுளும் நன்றி எதிர்பார்க்கும் பொழுது
நம்மோடு வாழ்கின்ற நம்மை பெற்ற அம்மா அப்பா, நம்மோடு பிறந்த தம்பி தங்கைகள், நம்மோடு பழகுகின்ற உறவினர்கள் உற்றார்கள், நம் பக்கத்தில் இருக்கின்ற பக்கத்து வீட்டுக்காரர்கள், எதிரே உள்ள எதிர் வீட்டுக்காரர்கள் நன்றியை எதிர்பார்க்க மாட்டார்களா? இல்லை எதிர்பார்ப்பதன் தற்பா? நன்றாக உங்களை ஒன்று கேட்கின்றேன், எத்தனை நபர்கள் உங்களுடைய தாய்க்கு நன்றி சொல்லி இருக்கிறீர்கள்? 10 மாதம் உங்களை வைத்து பெற்றிருக்கிறார்களே, தொப்புள் கொடி உறவாக இருந்திருக்கிறார்களே, என்றாவது ஒரு நாள் உங்கள் அம்மாவை கட்டிப்பிடித்து கண் விழித்து, அம்மா என்னை 10 மாதம் உன் வயிற்றில் வைத்து பெற்றாயே, இதுவரை என்னை நீ வளர்த்தாயே, அதற்காக உனக்கு கோடி நன்றி அம்மா என்று காலில் விழுந்து என்றைக்காவது நீங்கள் சொல்லி இருக்கிறீர்களா? இன்று வரை உங்களுக்கு எத்தனையோ முறை உங்கள் அப்பா எத்தனையோ நபரிடம் கடனை வாங்கி, காட்டை விற்று, வீட்டை விற்று, உங்கள் படிப்புக்காகவும் உங்கள் வாழ்க்கைக்காகவும் உங்களுடைய கல்யாணத்துக்காகவும் எவ்வளவோ சிரமங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஒன்றுமே சொல்லாமல் புன்னகை மட்டுமே செய்து கொண்டு ஒவ்வொரு தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் உங்களுக்கு புத்தாடையை வாங்கி கொண்டு, உனக்கு எங்கே அப்பா என்று கேட்கும்போது, எனக்கு ஒரு ராசியான கடை இருக்கு, அங்கதாப்பா வாங்குவேன் அப்படி சொல்லி அந்த புத்தாடை எதுவுமே வாங்காமல் பழைய ஆடைகளை துவைத்து அயன் பண்ணி போட்டு கொண்டு வந்து இதுதான் புத்தாடை என்று பொய் சொல்லி இருக்கும் அந்த அப்பாவிடம் என்றாவது நீங்கள் கட்டிப்பிடித்து வளர்ந்த பிறகாவது நல்ல பட்டு சட்டையும் பட்டு வேட்டையும் வாங்கி கொடுத்து, அப்பா இன்று முதல் உனக்கு புத்தாடை நான் தான் வாங்கி தருவேன், நீ நன்றாக இருக்க வேண்டும், நாங்கள் வளரும் போது நீ புத்தாடை ஒவ்வொரு விழாக்களிலும் நீ போடவில்லை, இன்று முதல் நாங்கள் வாங்கி கொடுக்கின்ற புத்தாடைகள் தான் வாங்கி கொடுக்க வேண்டும், என்னை இந்த அளவில் வளர்த்து ஆளாக்கிய உனக்கு நன்றி அப்பா என்று ஏதாவது மகனோ மகளோ அம்மா அப்பாக்களின் கால்களில் விழுந்து வணங்கி சொல்லி இருக்கிறீர்களா? சொல்லவில்லையே. தான் ஆடவில்லை என்றாலும் தன் சதை ஆடும் என்று சொல்வார்களே. சகோதர சகோதரிகளோடு நேரில் பேசும்போது எதிரும் புதிருமாக பேசினாலும் என்றுமே விட்டு கொடுக்காத உறவாக இருந்து, காது அருந்து போனாலும் ஒட்டி விடலாம், சீறு அருந்து போனால் ஒட்ட முடியாது என்பதற்காக பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் உங்களை தேர்ந்து 100 ரூபாயோ 50 ரூபாயோ 10 ரூபாயோ சீராக வைத்து செல்லும் அந்த அண்ணன் தம்பிகளை என்றாவது ஒரு ஆள் கட்டிப்பிடித்து சொல்லியிருக்கிறார்களா? தம்பி, உன்னோடு நான் அக்காவாக தங்கையாக பிறந்ததுக்கு நான் மகிழ்கிறேன் என்று நன்றி சொல்லியிருக்கிறீர்களா? சொல்லவில்லையே. காலமெல்லாம் தூக்கி எறிந்த பொழுது கணக்கு வாத்தியார் கணக்கு வரவில்லை என்று அடித்து விரட்டும் பொழுது உறவிட்டே ஓடலாம் என்று நினைத்த பொழுது அருகில் உணர்ந்த நண்பன் கட்டி அணைத்து, கணக்கு தானே வரவில்லை நண்பா, கவலை விடு நண்பன், நான் வருகிறேன், உன்னோடு ஓடி போகலாமா படிக்கலாமா என்று சொல்லி உன்னை அதே பள்ளியில் படிக்க வைத்து இன்று உன்னை பெரிய மனிதனாக மாற்றுவதற்கு அவன் காரணமாக இருந்திருக்கின்றன. இது போன்ற எத்தனையோ நண்பர்கள் இருந்திருக்கிறார்களே, அவர்களை இன்று கட்டி பிடித்து காலில் விழுந்த நண்பா, உன்னால் தான் இன்று ஒரு பெரிய மனிதனாக மாறிக்கின்றேன், நீ நண்பனாக வந்தது என் வாழ்வின் வரம், என் வாழ்வின் தவம் என்று எந்தாவது நாம் சொல்லி இருக்கின்றோமா? சொன்னது கிடையாது. எத்தனையோ மனைவிமார்கள் உங்களோடு கட்டிய காரணத்துக்காக இன்றும் அடுப்படையில் இருந்து நீங்கள் வேண்டிய உணவுகளை சமைத்து கொடுத்து, தன் மகன்களுக்கு வேண்டிய உணவை சமைத்து கொடுத்து, மகளுக்கு வேண்டிய உணவை சமைத்து கொடுத்து, விருந்தினருக்கு வேண்டிய உணவை சமைத்து கொடுத்து, மாமனார் மாமியாருக்கு வேண்டிய உணவை சமைத்து கொடுத்து, ஒரே காலை உணவை 5 முறையில் 5 நபர்கள் செய்து கொடுத்து, ஒரே மதிய உணவை 3 நபர்களுக்கு 3 உணவை செய்து கொடுத்து, உப்பு பிடிக்காதவர்களுக்கு உப்பு இல்லாமலும், உப்பு பிடித்தவர்களுக்கு உப்பை அதிகம் போட்டும், சுகர் இல்லாதவர்களுக்கு சுகர் இல்லாமலும் காஃபிகள், சுகர் உள்ளவர்களுக்கு சுகரையும் போட்டு விதவிதமான காஃபிகள், காஃபி ஒன்றாக இருந்தாலும் விதவிதமாக வேறு விதமான டேஸ்ட்களில் செய்து கொண்டிருக்கும் அந்த மனைவிகளுக்கு என்றாவது கணவன்மார்கள் கட்டி பிடித்து காலில் விழுந்து, அம்மா உன்னை கட்டிய ஒரே ஒரு காரணத்துக்காக என் சொந்தங்களை எல்லாம் ஒவ்வொரு விதமாக மகிழ்ச்சியாக நீ பார்த்துக்கொள்கிறாயே, உன்னை நான் எப்படி பார்ப்பேன், நீ என் வாழ்க்கையில் வந்து தவம் என்று என்றாவது நீங்கள் மனைவிமார்களை பாராட்ட இருக்கிறீர்களா? ஒவ்வொரு முறை சமைக்கும் போதும், அம்மா காய்கறிகள் வாங்கும் போதும், பாட்டி காய்கறிகள் வாங்கும் போதும், கடையில் செல்லும் போதும் அந்த அம்மாவோ பாட்டியோ மனைவியோ கத்தரிக்காயை பார்க்கும்போது கத்தரிக்காயாக பார்ப்பதில்லை, இந்த கத்தரிக்காய் என் கணவனுக்கு பிடிக்கும் என்று கணவனின் முகத்தை கத்தரிக்காயில் பார்க்கிறாளே ஒரு மனைவி அந்த அம்மா. வெண்டிக்காயை பார்க்கும் பொழுது வெண்டிக்காயாக பார்க்கவில்லை, இந்த வெண்டிக்காய் என் மகனுக்கு பிடிக்கும் என்று ஒரு தாய் நினைக்கிறாளே அது தாய். கேரட்டை பார்க்கும் பொழுது இந்த கேரட்டில் என்னுடைய தம்பி சகோதரனுக்கு பிடிக்கும் என்று அந்த கேரட்டில் அந்த சகோதரனின் முகத்தை பார்க்கிறாரே. இது போன்ற எண்ணங்களில் அந்த அடுப்பங்கரையிலே இருந்து உங்களுக்காக உழண்டு கொடுக்கும் அந்த மனைவிமார்களுக்கும் அம்மாமார்களுக்கும் என்றாவது நாம் ஒரு முறையாத நம் கண்ணில் நம் முகத்தில் அம்மா முகம் தெரிகிறதே என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமா? நன்றி சொல்லி இருக்கின்றோமா?
சொல்ல மறந்து விட்டோம். வாழ்க்கையில் நாம் செய்த மிகப்பெரிய தவறு கிராட்டிடியூட், நன்றி சொல்ல மறந்து விட்டோம். அது கடவுளுக்கும் சரி, நம்மை படைத்த கடவுளுக்கும் சரி, நம்மை பெற்றெடுத்த அம்மாவுக்கும் சரி, நம்மை பேணி வளர்த்த தந்தைக்கும் சரி, நம்மோடு கட்டி கடைசி காலம் வரும் வரை மனைவிக்கும் சரி, இந்த நன்றி சொல்வதை மறந்து விட்டோம். மறந்துவிட்டு குறைகளை இறைவனிடம் விட்டு விடுகின்றோம், நிறைகளை மட்டும் நாம் வைத்துக் கொண்டுகின்றோம். தன்னுடைய பையன் நன்றாக படித்து முதல் மதிப்பெண் எடுத்து விட்டான் என்று சொன்னால் முதலில் பெருமை அடைபவர்கள் அப்பா அம்மார்கள், நாங்கள் தான். என் பையன்ப்பா, என்ன ஏன் ரத்தம், நல்லா படிச்சுட்டான்னு சொல்கிறோம். ஆனால் அதே பையன் மதிப்பெண் கம்மியாக எடுத்து ஃபெயில் ஆகிட்டான்னு சொன்னால் சொல்லக்கூடியது ஓன் வளர்ப்புடி, ஒய்ஃபை சொல்லுவான், ஓன் வளர்ப்புடி உன்ன மாதிரியே வந்திருக்கான் பாரு, பெத்த என்ன இவனை பிள்ளைய பெற்றதுக்கு வேற ஆளும் பெற்றிருக்கான்னு சொல்லுவான். அன்பு தம்பிமார்களே, அண்ணன்மார்களே, நானும் ஆண் தான், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகளும் சரி, மனைவிகளும் சரி, தவறுகள் செய்தால் அதை நீங்கள் பொறுப்படுத்தி சொல்லுங்கள். அவர்கள் திறமைகள் செய்தால், பெருமையாக இருந்தால் அந்த பெருமைகளை அவர்களிடம் விட்டு விடுங்கள். வாழ்க்கை மிக மிக அழகாக இருக்கும். ஸோ என்ன சார் மார்க்கெட்டிங் பேச வந்துட்டு என்ன சார் நிறைய அன்பான பேசுறீங்க சொல்லிங்க. வாழ்க்கையில் பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியங்க. அந்த அன்புன் வலியது உயிர்நிலைன்னு சொல்லுவாங்க. அன்பு ஒன்று இருந்துச்சு வச்சுங்களேன், எல்லாத்தையும் அடித்து சாப்பிடலாம். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அன்பினால தான் வருது. இப்போ நான் உங்கள் லைனுக்கு வர மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லலாம். ஒரு சிறந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆகணும் என்ன தெரியுமா தெரியணும்? டு நோ யுவர் கஸ்டமர். கஸ்டமர்னா அவங்க அம்மாவாக இருக்கட்டும். ஒரு அம்மா வந்து ஒரு பெஸ்ட்டு குக்காக இருக்கணும், அது மார்க்கெட்டிங் தானே. பெஸ்ட்டு குக்காக இருக்கணும் என்ன செய்யணும்? நோ யுவர் கஸ்டமர். பையனுக்கு என்ன பிடிக்கும், ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கும், மாமாவுக்கு என்ன பிடிக்கும், மாமியாருக்கு என்ன பிடிக்கும், எல்லாம் தெரிஞ்சு வர்ற கெஸ்ட்டுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சால் தான் நீங்கள் பெஸ்ட்டு குக்காக இருக்க முடியும். ஸோ நோ யுவர் கஸ்டமர். கஸ்டமர் புரியலன்னு வச்சுங்களேன், நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியாது. அதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்கிறேன் கேளுங்க. கொக்கோ கோலா இருக்குல்ல, நம்ம கோக்கு படிப்போம், கொக்கோ கோலா. அதனுடைய அதாவது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியே ஷேர் கோக், ஷேர் ஏ கோக். அந்த கோக்கை வந்து ஒரு கோக்கை வந்து 10 பேர் அப்படியே பாஸ் பண்ணுறது குடிக்கிறது. ஒரு 5 விளையாட்டு வீரர்கள்லாம் ஒரு கோக்கை கொடுத்து 5 விளையாட்டு வீரர்களும் கொடுப்பாங்க. இது மாதிரி ஷேர் ஏ கோக் அப்படிங்கிற தீமை வச்சு பண்ணுறாங்க. உலக லெவலில் கொக்கோ கோலா வந்து பயங்கர பாப்புலர் ஆனிச்சு. கடைசியில் உள்ளவங்களுக்கு நான் பேசுறது புரியுதா? ஓகே. உலக லெவலில் கொக்கோ கோலா வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனிச்சு. ஆனால் இந்த அரபிக் கண்ட்ரிகள், சவுதி அரேபியா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த பாலைவனங்கள் இருந்த பகுதிகள் மட்டும் கொக்கோ கோலா ஃபேமஸ் ஆகலை. ஒரு கொக்கோ கோலோட விற்கலை. என்னடா ஆச்சரியம், உலகம் முழுக்க கொக்கோ கோலா வாங்கி குடிக்கிறான், ஆனால் டெசர்ட் மாதிரி இருக்குது, அங்கே ஏன் குடிக்க மாட்டாங்கிறாங்க. ஒன்றுமே புரியலை கம்பெனிக்காரங்களுக்கு. உடனே அதை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் கூப்பிட்டாங்க. அனலைஸ் பண்ணி சொல்லுங்கள். அவன் சொன்னான், நீங்கள் அட்வர்டைஸ் பண்ண காப்பியை காட்டுங்கன்னு சொன்னாங்க. அட்வர்டைஸ் பண்ண காப்பியை காட்டினாங்க. அது எப்படி இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்படின்னு சொன்னால் 3 பிக்சர். ஃபஸ்ட்டு பிக்சரில் வந்து படுத்திருப்பார் ஒரு ஆள், விளையாட்டு வீரர். செகண்ட் பிக்சர் நின்றுக்கிட்டு கொக்கோ கோலா குடிப்பார். 3வது பிக்சரில் கொக்கோ கோலா குடித்த பிறகு பயங்கரம் ஓடுவார், ஃபாஸ்ட்டாக ரன்னிங். என்ன சொல்ல வராங்கன்னா, நீ படுக்கையாக இருந்தாலும் நீ எழுந்திரிச்சு கொக்கோ கோலா குடிச்சிட்டின்னா விளையாட்டு வீரர் மாதிரி ஓடலாம் அப்படின்னு மெசேஜ் சொல்கிறாங்க. அதனால் உலகம் முழுக்க வாங்கி குடிக்கிறாங்க. பரவாயில்லப்பா, எனர்ஜி ட்ரிங்க்ஸ் ஆகிடுச்சுன்னு எல்லாம் குடிக்கிறாங்க, எனக்கு கொக்கோ கோலாவாக விற்கிது. ஆனால் சவுதி அரேபியா மாதிரி கண்ட்ரிகளே இது விற்கலை. காரணம் வந்து நம்ம வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு படிப்போம். ஆனால் அங்கே சவுதி அரேபியாவில் ரைட்லேருந்து தான் படிப்பாங்க, லெஃப்ட்லேருந்து கிடையாது. ஃபஸ்ட்டு அங்கே ரைட்லேருந்து தான் படிப்பாங்க. அப்போ அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு நல்லா ஓடுறான், ரைட்டில் 3வது படம் நல்லா ஓடுற படம், நல்லா ஓடுறான். 2வது நிற்கிறான், ரெஸ்ட் எடுக்கும்போது கொக்கோ கோலா குடிக்கிறான். அடுத்து அவனுக்கு 3வது படம் என்னாச்சு, ஃப்ளாட்டு மறுக்கையா விழுந்துட்டான், செத்து போயிட்டான். அவன் ஐயோயோ, நல்ல விளையாட்டு வீரர் ஓடி இளைப்பாறும்போது கொக்கோ கோலா குடிக்கும்போது செத்து போயிடறாங்க, இந்த கொக்கோ கோலா ஏன்டா நம்ம வாங்கி குடிக்கணும், எதுக்குன்னா பாய்சன் ஆகும்னு சொல்லி ஒருவேலும் குடிக்கல. இப்போ என்ன செஞ்சாங்க, அப்படியே மாற்றி போடுனாங்க. அதனால கல்ஃப் கண்ட்ரிஸ், உருதுகள் பேசும் மொழி கண்ட்ரிகள் எல்லாம் இந்த படம் அப்படியே உல்டாவாக மாறி இருக்கும். இங்கே வந்து உல்டாவாக இருக்கும். படம் ஒன்று தான், ஆனால் மாறிவிட்டது. ஏன்னு சொன்னால் நோ யுவர் கஸ்டமர். நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, அவங்களுடைய லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்து நோ யுவர் சீசன். நம்ம கிராமத்தில் சொல்லுவான், எப்பா காற்றடிக்கும் போது மாவு விற்க போகாத, மழை பெய்யும் போது உப்பு விற்க போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. சீசனை தெரிஞ்சுக்கணும். எந்த சீசனில் நீங்கள் இடத்த விற்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நல்ல ரெய்னி சீசனில் உலகத்தில் எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்கும்போது போய் பக்கத்து வீட்டில் நல்ல ஒரு பிளாட்டை வாங்க, நல்லா வாங்கன்னு சொன்னால் நடக்குமா? நடக்காது. மக்கள் மத்தியில் காசு இருக்கணும். காசு இருக்கும்போது எப்போ வரும்னு சொன்னால் பே கமிஷன் வரும்போது
காசு இருக்கும். 8th பே கமிஷன் வந்து ஜனவரி வரப்போகுது, ரியல் எஸ்டேட் எல்லாம் ஏறப்போகுது, மக்கள்கிட்ட பணம் வரப்போகுது. அந்த டயத்தில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். அடுத்து வந்து 1 ரேங்க் 1 பென்ஷன் டிஃபென்ஸில் சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2014 கொடுத்தாங்க, 2019 கொடுத்தாங்க, 2024 கொடுப்பாங்க. அந்த வருஷத்தில் ஒவ்வொரு டிஃபென்ஸ் பென்ஷனும் குறைஞ்சது 5 லட்சத்துல 10 லட்சம் கூட வரும். அந்த இடத்துல நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் சீசன்ஸ் வரும். ஸோ இது மாதிரி நோ யுவர் கஸ்டமர் அண்ட் நோ யுவர் சீசன்ஸ், அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து நோ யுவர் ரீசன், என்ன ரீசனுக்கு நீங்கள் பேசுகிறீங்க பழகுறீங்கன்னு தெரியணும். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் பார்த்துங்க. ரோட்டில் ஒருத்தன் விழுந்து கிடக்கிறான் மயக்கம் போட்டு, உடனே அவனை வந்து தூக்கி வச்சுட்டு விழுந்து கிடக்கிறான், தூக்கிட்டு உடனே நல்ல ஒரு ஹை லெவல் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறீங்க. சேர்த்த பிறகு உடனே அந்த டாக்டர் சொல்கிறார், எப்பா நீ சரியான இடத்துல சேர்த்தது தான் ஒரு உயிர் பொழைச்சாரு அப்படிங்கிறாரு. உன்னை பார்க்கணுன்னு விரும்புகிறாங்கிறாங்க. போய் பார்க்குறேன், எப்பா நான் பலவிதமான கோடீஸ்வரன், என்னை டயத்தில் என் உயிரை காப்பாற்றினதுக்காக உனக்கு இந்த 10 கோடி ரூபான்னு உங்களுக்கு கொடுக்குறாரு. அடா சரியான நேரத்தில் உயிரை 10 கோடி கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சி பண்ணுறோம். ஆனால் அதே சூழ்நிலையில் ஒரு மாதம் கழித்து இன்னொரு ஆள் விழுந்து கிடக்கிறாரு ஆஸ்பத்திரி இதில் ரோட்டில். அதே பழசை நினச்சிக்கிட்டு அவரையும் தூக்குறோம், காரில் போடுறோம், போட்டு அதே அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறோம். சேர்த்த பிறகு தான் தெரியுது என்ன ஆச்சுன்னு சொல்கிறோம். எப்போ யார் சேர்த்ததுன்னு கேட்டார், உன்னை கூப்பிட்றாருங்கிறோம். நம்ம போகிறோம் எத்தனை கோடி கொடுப்பாருன்னு. ஆனால் அந்த பேஷண்ட் சொல்கிறாரு, அட பாவி நான் பசி மயக்கத்தில் படுத்துட்டேன்ப்பா, 2 இட்லி வாங்க கூட என்கிட்ட காசு கிடையாது, என்ன தூக்கி இந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டியே, பில்லு 2 லட்ச ரூபா சொல்கிறானே, 2 இட்லி வாங்கவே முடியாத எனக்கு 2 லட்ச ரூபா பில்லு வச்சுட்டியே, பாய் மனுஷரை என்னடா உன்னை பண்ணுறது, என்னடா பாவம் பண்ணுறேன், என்னை விட்டுருக்கலாமே, அங்கேயே செத்துருப்பனேன்னு சொல்கிறாரு. இவருக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. நண்பர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்த செயல்கள் ஒன்றுதான், ஆனால் உங்களுக்கு ரீசன் தெரியாது. ஆனால் நீங்கள் மாற்றி செஞ்சுருந்தீங்கன்னு வச்சிங்களேன் பிரச்சனை கிடையாது. அவனுக்கு இட்லியும் இவனுக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் சேர்த்தது கிடைட்டான், என்ன ரீசன் தெரிஞ்சு அதே இடத்த விழுந்து மயக்கம் கடந்த அதே இடத்துல 2 இட்லி நீங்கள் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா 2 இட்லி சாப்பிட்டுட்டு அவன் பாட்டு நடந்து போயிருந்திருப்பான். அதை விட்டுட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் வச்சு 2 லட்ச ரூபா செலவு வச்சுட்டீங்க. எனவே நீங்கள் செய்வது உதவியாக இருந்தாலும் ரீசனோடு இருக்கணும். உண்மையிலே அவர்களுக்கு உதவியாக இருக்குமா அல்லது கெடுதலாக இருக்குமா அப்படின்னு நினச்சி பார்க்கணும். அந்த ரீசன் இருக்கணும். இந்த சீசன், இந்த ரீசன், நோ யுவர் கஸ்டமர், இது எல்லாம் இருந்தால் த கிராட்டிடியூட், இது எல்லாமே இருந்தாவே போதும். வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த சூழ்நிலைகளை அடையலாம், பேசிக்கொண்டே செல்லலாம், பேசுவதற்கு நேர காலம் உண்டு. எனவே நான் உங்களிடம் வேண்டுவது, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நீங்கள் உழைப்பு ஒன்று மட்டும் இருந்தால் போகும், எந்த விதமான சூழ்நிலைகளையும் கடந்து வரலாம். என்னை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் 2000 ஒரு சின்ன கரெக்ஷன் என்னை வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது சொல்லிட்டாங்க, அதனால் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நான் 2003ஆம் ஆண்டு IAS தேர்வில் தமிழகத்தில் தேர்வான 17 நபர்களில் நானும் ஒருவன். முழுக்க நான் படித்தது அரசாங்க பள்ளி தமிழ் மீடியம். 2வது, இன்று கண்ட்ரோலர் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சென்னை தேனாம்பேட்டையில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்தியா முழுக்க உள்ள ஒரு பென்ஷனர்கள் எல்லாத்துக்கும் அவங்களுடைய ஃபேமிலி பென்ஷன், அதாவது பதவியில் இருக்கும்போது இறந்தாலும் சரி, ஓய்வூதியம் வாங்கும்போது இறந்தாலும் சரி, அவர்களுக்கு பென்ஷன் கொடுக்கின்ற பொறுப்பு கன்னியாகுமரியில் இறந்தாலும் சரி, காஷ்மீரில் இறந்தாலும் சரி, அந்த பென்ஷன் கொடுக்கக்கூடிய பொறுப்பு என்னிடம் உண்டு. நான் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் இந்த கண்ட்ரோலர் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் வருவதற்கு முன்பு ஒருவர் இறந்து விட்டால் அவர்களுக்கு பென்ஷன் கொடுப்பதற்கு குறைந்தது 6 மாதங்கள் ஆகும். ஆனால் நான் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து இன்று காலையில் அவருடைய இறந்த டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தால் மாலையில் அவர்களுக்கு வேண்டிய பென்ஷனை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உலகத்திலையும் சரி இந்தியாவிலும் சரி, எங்களை போன்ற ஒரு அலுவலகத்தில் கண்ட்ரோலர் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் பாதுகாப்பு ஊதியதாரர்களுக்கு 24 மணி நேரத்தில் பென்ஷன் கொடுக்கின்ற பொறுப்பு உலகத்தில் வேறு எங்கேயுமே நடந்து கிடையாது. இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கின்றது. நான் வந்த பிறகு செய்து கொண்டிருக்கின்றேன். இதை ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சின்ன இன்சிடென்ட் இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக உண்டு, அது சொல்ல வரேன். அண்மையில் ஒரு மாத்தாண்டத்திலிருந்து ஒரு முதியோர் 75 வயது அம்மா வந்தாங்க. அவங்க வந்து, எனக்கு பென்ஷன் 16,000 தான் கிடைக்குது, என்னுடைய குழந்தைகளையும் பேர குழந்தைகளையும் வைத்து என்னால் வாழ்க்கையை நடத்த முடியவில்லை, என் மகன் இறந்து விட்டான், அந்த பென்ஷன் தான் அவங்க அம்மா கொடுத்துருக்காங்க, எனக்கு ஏதாவது 2000 ரூபாய் கூட கிடைக்குமா என்று கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள். நான் உங்களுடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்த பிறகு அவர்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் கொடுக்க வேண்டிய தொகை கொடுக்கப்படாமல் அவர்களுக்கு 40,000 கொடுக்கப்பட வேண்டும், ஆனால் 16,000 மட்டுமே வருகிறது. உடனடியாக ஓய்வூதியத்தை மாதந்தோறும் 40,000 மாற்றி அவர்களுக்கு 2 லட்சம் அரியர்ஸை கொடுத்தேன்.
அவர்கள் மார்த்தாண்டத்திலிருந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்தாங்க. அப்பா, என்னால் தூக்க முடியலை, அதனால் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருக்கேன், தூக்கம் முடிஞ்சுன்னா நிறைய எடுத்துகிட்டு வந்துருவேன், அவங்க ஸ்டாஃபுகள்லாம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கும் மற்ற அதிகாரிகளுக்கும் ஸ்வீட் கொடுத்தாங்க. அப்போ பேசினேன், என்னம்மா 2 லட்சம் கொடுத்தனே என்னம்மான்னு சொன்னாங்க 1.5 லட்சம் கடன் இருந்துச்சுங்க ஐயா, நான் அடைச்சிட்டேன், பாக்கி 50,000 இருந்துச்சு, 10,000 நான் வச்சுக்கிட்டு 40,000 என்னுடைய மருமக அக்கௌண்ட்டில் போட்டேன், ஏன்னா குழந்தைங்களுக்கு அவள் தானே வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அடுத்து சொன்னாங்க, எப்படிம்மா ஃபீல் பண்ணுறீங்கண்ணே, இப்போ நிறைய எனக்கு பணம் வருது, நீங்கள் கொடுத்துட்டீங்க, என் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், உங்களுடைய வாழ்நாள் லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னது உங்களுக்கு பொருத்தமானது. அவங்க சொன்னாங்க, எப்பா ஏதோ கஷ்டப்பட்டேன், ஆனால் நான் பிறந்ததுலேருந்து ஒரு வாழ்நாள் கனவு என்னன்னு சொன்னால், சாகிறதுக்கு முன்னாடியாவது ஒரு சொந்த வீட்டில் இருந்துட்டு இறந்துன்னு வச்சுக்கப்பா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்ப்பா. ஏன்னா இறந்த என்னுடைய பையனுடைய ஃபோட்டோவை ஒவ்வொரு வாட்டி மாட்டும் போதும் ஒவ்வொரு வாடகை வீட்டில் போகும்போதும் ஆணி அடிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஆணி அடிக்க முடியாமல் என் பையனுடைய ஃபோட்டோவை மாட்ட முடியாமல் நெஞ்சுக்குள்ளே வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. சொந்த வீடாக இருந்தால் என் கணவனுடைய ஃபோட்டோ மாட்டலாம், பையனுடைய ஃபோட்டோ நிறைய விதவிதமாக இருக்குது, எல்லா ஃபோட்டோயும் மாட்டலாம், அதுக்காக ஒரு சின்ன ஒரு ரூம் இருந்தால் போதுங்க ஐயா. சொந்த வீடு வாங்கிட்டு சொந்த வீட்டில் இறந்துட்டேன்னா அது என்னுடைய மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது போன்ற இந்திய தாய்மார்கள் சொந்த வீட்டில் வாழ வேண்டும் என்ற கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விடுகிறேன். அவர்களுக்கு நான் சொன்ன பதில் அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. பணம், அம்மா உங்கள் கணவர் உங்கள் மகன் இறந்து விட்டார், கடந்த 22 வருடமாக நீங்கள் குறைவான பென்ஷன் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள், அதை எல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு 24 லட்சம் ரூபாய் வரப்போகிறது என்று சொல்லி 24 லட்சம் ரூபாய் நான் வாங்கி கொடுத்தேன். ஒரு வாரம் கழித்து சொன்னார்கள், நான் புது வீட்டுக்கு போகலாம் என்ற எண்ணத்தோடு இருக்கின்றேன். புது வீடு வாங்கிய பிறகு அந்த புது வீட்டில் முதல் காலடியை எடுத்து வைக்கும் மனிதர் நீங்களாகத்தான் இருக்கின்றோம். முடிவு செய்து விட்டேன். என் மகன் போட்டோவை மாட்டும் போது அடுத்த ஒரு வகையில் இன்னொரு இடத்தில் உங்கள் போட்டோவை நான் வைத்திருப்பேன். ஏனென்று சொன்னால் நீங்கள் என்னுடைய கடவுள் என்று சொல்கின்றார். இன்றைய உலகத்திலேயே அன்பு தம்பி தங்கைகளே, சொந்த வீடு கட்டுவது ஒவ்வொரு தமிழனின் இந்தியனின் கனவாக இருக்கிறது. அந்த சொந்த வீட்டுக்கு சொந்த இடத்திற்கு நீங்கள் அஸ்திவாரம் போடும் ஒரு ஆணித்தரமான இடத்தில் இருக்கிறீர்கள். உங்கள் உண்மையை சொல்லுங்கள், நம்பிக்கையான பாத்திரத்தை சொல்லுங்கள். ஒவ்வொருவரும் இன்றைய உலகத்தில் வாழ்பவர்கள் சொந்த வீட்டில் வாழ வேண்டும், சொந்த வீட்டில் வசிக்க வேண்டும். புறாவாக இருந்தாலும், குஞ்சாக இருந்தாலும், காகமாக இருந்தாலும் தனக்கென ஒரு தனிக்கூண்டு வேண்டும் என்று நினைக்கிறதே. மனிதனாக பிறந்தவன் ஒவ்வொருவரும் தன் சொந்த வீட்டில் வாழ வேண்டும், சொந்த வீட்டில் வசிக்க வேண்டும், சொந்த வீட்டில் இறக்க வேண்டும் என்று நினைப்பதில் என்ன தவறு என்பதை நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய வாக்கு வன்மையும் நம்பிக்கையும் இருந்தால் போதும், நீங்கள் வாழ்க்கையில் எந்த வகையான உயர்ந்த சூழ்நிலைகளையும் நீங்கள் எட்டலாம். அடுத்து, இந்த சூழ்நிலையில் திங்க் டிஃப்ரெண்ட்லி என்று சொல்வார்கள். நீங்கள் சிந்திப்பது வித்தியாசமாக இருக்க வேண்டும். சார், எல்லாரும் நிறைய காம்படிஷன் வந்துருச்சு சார், நான் இப்படி ப்ரொமோட் பண்ணுறது, நிறைய பேர் காம்படிஷன் இருக்காங்க சார், இவரை சர்வை பண்ண முடியுமா? இப்பொழுது அவன் 10 பிளாட் விற்றுட்டாங்களே, என்னை யாருமே விற்கலை, என்னை விற்றாலும் வாங்குவாங்களா அப்படின்னு நினைக்கலாம். நன்றாக நினைத்து கொள்ளுங்கள், இன்றைய உலகத்தில் பணம் முக்கியம் கிடையாது, நம்பிக்கை தான் முக்கியம். இன்றைய டெபிசிட் பணத்து கிடையாது, டெபிசிட் ட்ரஸ்ட் டெபிசிட்ஸ். மனிதரை நம்புவது கிடையாது, உறவுகளை நம்புவது கிடையாது. நம்பிக்கை இல்லாமல் உலகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு அறிஞர் சொன்னார், நடு வெயில் வெளியில் நல்ல ஒரு பெரிய காண்டா விளக்கை ஏற்றிக்கொண்டு எதையோ தேடிக்கொண்டிருந்தார். பக்கத்தில் உள்ள சொன்னார்கள், ஐயா நீங்கள் எதை தேடுகிறீர்கள், நல்ல சூரிய வெளிச்சம் இருக்கிறதே என்று சொன்னார். அதுக்கு சொன்னார், நான் நல்ல ட்ரஸ்ட் உள்ள மனிதனை தேடுகின்றேன், நம்பிக்கையான மனிதர்கள் தோணவில்லை, அதனால் கூடுதலான வெளிச்சத்தில் கிடைப்பார்களா என்று தேடுகின்றேன் என்று சொன்னார். இன்றைய உலகத்தில் நம்பிக்கை என்பது மிக மிக முக்கியம். அந்த நம்பிக்கையான மனிதர்களாக நீங்கள் மாறினால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். எத்தனையோ ஒரு ரீட்டைல் செயின், சூப்பர் மார்க்கெட் எல்லாம் வந்துட்டு இருக்கு, ஆனாலும் இன்னும் சிறு கடைகள் வாழ்ந்து தான் இருக்கின்றன. காரணம் நம்பிக்கை. எப்பா இங்கே போனால் நம்பிக்கையாக இருக்கும்பா அப்படி சொல்லுவாங்க. நான் சின்ன வயதில் இருக்கும் பொழுது ஒரு சிறிய மளிகை கடை இருந்தது எங்கள் பூதலூர் கிராமத்தில். அந்த மளிகை கடைக்கு போகும்போது எப்பொழுதும் அந்த மளிகை கடையில் மட்டும் 10 நபர்கள் கியூலே இருப்பாங்க, மற்ற கடையில் இருக்காது. ஆனால் அந்த மளிகை கடையில் 1 கிலோவுக்கு 1 ரூபாய் கூட தான் வச்சு விற்பாங்க. கேட்டால் எங்களுடைய திறமை, நம்பிக்கை, நாணயம்னு சொல்லுவாங்க. அது காரணம் கிடையாது, அவர்கள் மக்களோடு பேசும் எண்ணம் என்பதை பிறகுதான் உணர்ந்து கொண்டேன். நான் ஒரு முறை 10வது நபராக சென்றேன். ஆனால் அதில் கல்லாவில் காசு போகும்போது என்னை பார்த்து, தம்பி நல்லா படிக்கிறியாப்பா அப்படின்னு சொன்னார். படிக்கிறாங்க சார் அப்படின்னு சொன்னேன்.
அதன் பிறகு இன்னொரு கஸ்டமர் அட்டன் பண்ணுறாரு, எப்போ அப்படி ஓரத்தில் வந்து நில்லுப்பா, நல்லா வந்து நில்லுப்பா அப்படிம்பாரு. ஒவ்வொரு முறையும் அவர் 10 பேர்கள் கியூவில் இருந்தாலும் அந்த 10 பேரிடம் ஒவ்வொரு வார்த்தையாவது கலந்து கொண்டிருக்கின்றார். ஒரு அப்பா இருக்க நல்லா இருக்காங்களா, அம்மா நல்லா இருக்காங்களா, சாப்பிட்டியா, அப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார். குடும்பத்தோடு குடும்பமாக இணைந்து விடுகின்றார். அதனால் 10 பேர் எனக்கு முன்னாக இருந்தாலும் அந்த கடையில் நான் இருந்து வாங்குவேன் என்ற காரணம், அவரிடம் எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்து விட்டது. அவர் என்னை ஒரு குடும்பத்தின் உறுப்பினராக நினைத்து விட்டார் என்ற ஒரு எண்ணத்தினால் நானும் கியூவில் இருந்து தான் வாங்கினேன். இன்றைக்கும் பூதூர் பகுதியிலிருந்து வந்தவர்களுக்கு தெரியும், கிருஷ்ணன் என்ற ஒரு டாக்டர்ஸ் இருக்கிறார். இன்றைக்கும் 10 ரூபா தான் பணம் வாங்குறாரு. ஒரு ஊசி போட்டுருவார், 2 மெடிசன் கொடுப்பாரு. எத்தனையோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் இன்றைக்கும் பூதூரில் அந்த 10 ரூபாய் வாங்கக்கூடிய கிருஷ்ணன் டாக்டர்கள் தான் பேஷண்ட்ஸ் போகிறாங்க. ஒரு நாளைக்கு 200லேருந்து 300 பேஷண்ட்ஸு பார்க்குறாரு. நான் சிறு வயதிலிருந்து இன்று வரை கும்பல் அங்கே தான் கூடுறாங்க. என்ன சொன்னாங்களோ, எங்கள் அம்மா போகும்போது கூட அந்த டாக்டர்கிட்ட போனால் நம்பிக்கையாக இருக்கும், உடல்நிலை சரியாயிடும்னு சொல்கிறாங்க. எனவே அந்த ப்ரொஃபஷனலிசம், அந்த நம்பிக்கை உங்களிடம் இருந்தால் உங்களுக்கு காம்படிஷன்ஸ் அப்படின்னு யாருமே கிடையாது. உங்களுக்கு வர வேண்டியது வந்தே தேரும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டியது 2 தான். ஒன்று, நம்பிக்கையாக இருங்கள். அடுத்து, புன்னகையோடு மற்றவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். எதிரில் வருபவர்களுக்கு புன்னகையை பூத்து செல்லுங்கள். புன்னகையை உதிர்ப்பதால் இழப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. மாமா நல்லா இருக்கீங்களா, அண்ணன் நல்லா இருக்கீங்களா, பெரியப்பா நல்லா இருக்கீங்களா, கேட்டுட்டு போகிறதுல என்ன இருக்குது, நிற்க தேவையில்ல, கையாட்டலாம். மச்சி நல்லா இருக்கியா, அக்கா நல்லா இருக்கீங்களா, சின்னம்மா நல்லா இருக்கீங்களா, சித்தி நல்லா இருக்கீங்களா, என்னத்தான் கவனிக்காமல் போகிறீங்க உங்கள் மருமகனை. எத்தனையோ மொழிகளில் நீங்கள் சொல்லிக்கொண்டே செல்லலாம், நிற்க வேண்டிய கிடையாது. அவர்கள் என்றுமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். இந்த மாதிரி பையன் இருக்கான் பாரு, தங்கமான பையன் சொல்லி. எனவே உதிர்ப்பதற்கும் இழப்பதற்கும் ஒன்றும் கிடையாது. இனிமேல் பார்ப்பவர்களை என்றும் சிரிப்போடு பார்ப்போம். குட் மார்னிங் சொல்வோம், குட் ஆஃப்டர்நூன் சொல்வோம், குட் நைட் சொல்வோம், நன்றிகளை சொல்வோம். நான் சொல்வது போல அனைவருக்கும் இது ஒன்று இருந்தால் போதும். இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறாள். உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் தருவார். மற்றவதை முடிந்தவரை நீங்கள் செய்யுங்கள், முடியாததை இரண்டும் விட்டு விடுங்கள், அவர் பார்த்துக்கொள்வார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். கிள்ளி மாமாவுக்கு நன்றிகள் பல.